இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை யாத்ராகமம் 4வது அதிகாரம் 12வது வசனம். ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, மோசையோடு கர்த்தர் இந்த வார்த்தையை சொன்னார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த காலை வேளையிலே மோசையோடு சொன்னவர் நம்மோடும் இந்த வார்த்தையை கொண்டு அவர் நம்மோடு பேசுகிறார். பயந்து போன சூழலில் நீங்க ஒருவேளை இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, எதற்கும் நீ பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன் வாயோடே இருக்கிறேன். நீ என்ன செய்யணும், என்ன பேசணும், பாதையில நடக்கணும் என்று எல்லாவற்றையும் நான் உனக்கு போதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த காலை வேளையிலே வாக்கு கொடுக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, மோசே ஆண்டவர் வனாந்தரத்தில் அழைத்த போது மோசே பல காரணங்களை சொன்னான், நிறைய எக்ஸ்கியூசஸ் எல்லாம் சொன்னான். ஆனா ஆண்டவருக்கு மோசே தேவைப்பட்டான். அன்பான தேவ பிள்ளையே, ஏன்னா அவன் தலை மேல ஆண்டவர் ஒரு அநாதி நோக்கம், ஒரு தீர்மானத்தை வைத்திருந்தார். அந்த தீர்மானத்தை மோசையை கொண்டு நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவராய், ஆகவே அவனை கொண்டு நிறைவேற்ற, அவனை பயன்படுத்தி, அவனை பக்குவப்படுத்தி, வனாந்தரத்துல அவனை ஒரு ஒரு குயவன் கையில் இருக்கிற களிமண்ணை போல வணைந்து அவனை மறுபடியும் எகிப்து தேசத்துக்கு அழைத்து கொண்டு போகிறார். இந்த காலை வேளையிலே நம்முடைய வாழ்வில கூட நம்மளையும் ஆண்டவர் அவருக்கு பிரியமான பாத்திரமாய் வணைந்து நம்மளோடு இருந்து நாம் செய்ய வேண்டிய அத்தனை காரியங்களையும் நமக்கு போதித்து நம்மை நடத்துவேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறார். ஆகவே கலங்க வேண்டாம் பிரியமானவர்களே, அந்த வார்த்தையை பிடித்துக் கொள்வோம். அந்த நாள் முழுவதும் பிடித்துக் கொண்ட ஆண்டவரே, மோசையோடு இருந்தீரே, என்னோடு இருந்து நான் செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் எனக்கு போதித்தரலாம் என்று கேட்கும்போது ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, மோசையோடு ஆண்டவர் முதலாவது சொல்லுகிறார், நான் உன்னோடு இருப்பேன். அதான் நம்ம இன்றைக்குள்ள வார்த்தையை பார்த்தோம். நான் உன்னோடு, உன் வாயோடு இருப்பேன், உன்னோடு இருப்பேன், உன் வாயோடே இருப்பேன், உன்னோடு இருப்பேன், எல்லாம் ஒன்றுதான். நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்த அந்த காலை வேளையிலே அதே வாக்கை நமக்கு தர நமக்கும் ஆண்டவர் செய்கிறவராயிருக்கிறார். ஏன்னா பார்க்கும்போது மோசே வனாந்தரத்துல இருக்கும்போது கர்த்தர் அவனை அழைக்கிறார். மோசே, உன்னை கொண்டு நான் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் 450 வருடம் எகிப்திலே அடிமைகளாயிருக்கிறார்கள். அவருடைய கூக்குரல் என்னுடைய சமூகத்துல வந்து எட்டினது. அவர்கள் படுகிற வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன். அவருடைய எல்லா காரியங்களையும் என்னுடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது. மோசே, அவர்களை அந்த அடிமைத்தன தேசமாகிய எகிப்திலிருந்து நீ அழைத்து கொண்டு வரணும். அதற்கு தகுதியான பாத்திரம் நீ ஒருவர் திறமை. உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்ய போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் மோசையோடு சொல்லுகிறார். அப்பொழுது மோசே சொல்லுகிறா, இல்லை ஆண்டவரே, என்னால முடியாது. நிறைய எக்ஸ்கியூஸ் சொல்றான். மோசே கர்த்தரை நோக்கி சொல்லுகிற, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியனோடு பேசினதற்கு பின்னாவது நான் பெரிய வாக்கு வல்லவன் எல்லாம் அல்ல ஆண்டவரே, திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே நாம் எத்தகைய சூழ்நிலைமையில இருந்தாலும் அந்த சூழ்நிலைமையின் மத்தியிலே நம்மை எடுத்து பயன்படுத்த நம்முடைய ஆண்டவரால் முடியும் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போக வேண்டாம். ஒருவேளை பலவீன பாண்டமாயிருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு போராட்டத்தின் மத்தியிலே வாழுகிறவர்களாயிருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனைகளினாலே உங்களுடைய வாழ்வு அலைமோதி கொண்டிருக்கலாம். ஆனா எந்த சூழ்நிலைமையில இருந்தால் உலகத்தின் மனிதன் ஒருவேளை சூழ்நிலைமையை பார்ப்பான். உங்களை கொண்டு ஏதாயிலும் செய்யணும்னு நினைக்கிறான்னா உங்களுடைய சூழ்நிலைமை, உங்களுடைய பேக்ரவுண்டு, உங்களால முடியுமா, உங்களோட கெப்பாசிட்டி எல்லாவற்றையும் உலகத்தின் மனிதன் பார்ப்பான். ஆனால் ஆண்டவர் அப்படி பார்க்கிறவர் அல்ல. மனிதன் பார்க்கிறபடி நான் பார்க்கிறவர் அல்ல என்று அவர் உறுதியாய் சொல்லி இருக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளையே, ஆண்டவருக்கு மோசே தேவைப்பட்டான். அவன் திக்குவாய்தான், அவனால பேச முடியாது. அவன் மந்தனா உள்ளவன் தான், வாக்கு வல்லவன் அல்ல. அவனால் பெருசா பேசலாம் முடியாது. ஆனா அவனை கொண்டு பெரிய மேலான திட்டத்தை ஆண்டவர் வைத்திருந்தார்.
உடனே ஆண்டவர் மோசேயை பார்த்து கேட்கிறா, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவ யார் மோசே? ஊமையினும் செவியனையும் பார்வையுள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவ யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? எனக்கு தெரியாதா? நீ மந்த உள்ளவன் என்று எனக்கு தெரியாதா? நீ திக்கு வாயுள்ளவன் என்று எனக்கு தெரியாதா? நீ வாக்கு வல்லவன் அல்ல என்பதும் எனக்கு தெரியாதா? எல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் நான் உன்னை கொண்டு ஒரு பெரிய தீர்மானத்தை வைத்திருக்கிறேன். நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியது உனக்கு போதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு வாக்கு கொடுத்தார். அன்பான தெய்வ பிள்ளையை மறுபடியும் மோசே சொல்கிறார், ஆண்டவரே என்னாலெல்லாம் முடியாதுப்பா, நான் பலவீன பாண்டப்பா, என்ன கொண்டெல்லாம் நீர் பெரிய திட்டத்தெல்லாம் வைக்காதீங்க, நான் என்னால முடியாதப்பா. நம்ம கூட அநேக நேரங்கள்ல சொல்றோம்ல, மோசையும் சொல்றாரு, ஆண்டவரே நீர் அனுப்ப சித்தமா இருக்கிற யாராயில அனுப்பிற ஆண்டவரே, என்ன விட்டுருங்கப்பா, நான் அந்த வனாந்திரத்துல என் மாமனாருக்கு அந்த ஆட்டை மேய்ச்சிட்டு நான் அப்படியே இருந்துடுறேன் ஆண்டவரே அப்படின்னு சொன்னாரு. ஆனா ஆண்டவர், இல்ல இல்ல, உன்னதான், உனக்கு பயமா இருக்கா? உன் சகோதரனை நான் உன்னோட அனுப்ப போகிறேன். உன்னுடைய சகோதரன் நல்ல பேசுகிறவன் அல்லவா ஆரோன், அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருவான். அவனை உன்னோடு கூட அனுப்புவேன் என்று சொல்லி ஆண்டவர் இன்னும் அவனை உறுதிப்படுத்தி பலப்படுத்தி அவனுக்கு தகுந்த துணைகளை ஏற்படுத்தி அவனுக்கு எல்லா காரியங்களையும் ஏற்படுத்துகிறார். இந்த காலை வேளையிலே அதே தேவன், அதே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், எந்த சூழ்நிலைமையில நாம் கடந்து சென்றாலும் நம்மை கொண்டு அவர் செய்ய வேண்டிய நினைத்ததை செய்யணும்னு நினைச்சதை கண்டிப்பா செய்வார். அதற்கு செய்யற வரைக்கும் நம்மளோடு இருந்து நமக்காக உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். எந்த காரியத்துல நீங்க சோர்ந்து போயிருக்கீங்க? எந்த காரியத்துல நீங்க உதவியை நாடி நிற்கிறீங்க? நான் பலவீனன் என்று நினைக்கிறீங்களா? என்னால முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்ல, உன்னால முடியும், எல்லாம் முடியும். நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன். மோசே நேற்றைக்கு நம்ம தியானித்தோம் அல்லவா, இருக்கிறேன் என்ற நாமம் உள்ளவர் அல்லவா, அவர் உன்னோடு இருக்கிறார், அவர் உன்னோடு இருக்கிறார், அவர் நம்மோடு இருக்கிறார், அவர் நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். மன பிள்ளைகளே, இரண்டாவதாக மோசே கீழ்ப்படுகிறார். குறைகள் இருந்தது, பல காரியங்கள் இருந்தது. ஆண்டவர்ட்ட நான் முடியாதெல்லாம் சொல்லிட்டாரு. ஆனால் ஒரு சிச்சுவேஷன்ல கீழ்ப்படிய தன்னை ஒப்பு கொடுத்தார். பிரியமானவர்களே, கீழ்ப்படிய தன்னை ஒப்பு கொடுத்து தன்னுடைய மாமாட்ட போய் சொல்றாரு, இப்படியாக்கும் ஆண்டவர் என்னோடு பேசினாரு. அ அ வ நான் என்னுடைய சகோதரர்களை போய் பார்க்கணும். அவங்க இன்னும் உயிரோடு இருக்கிறாங்களா என்பதை நான் பார்க்கணும். என்ன அனுப்போன்னு சொல்லி கேட்டோன்னு, அவர் நீ சமாதானத்தோடு போய் வா என்று சொல்லி அந்த எத்ரோ அவனோடு சொன்னபோது மனைவியும் தன்னுடைய பிள்ளையை சேர்த்து கொண்டு மோசே போகிறார். அங்கே போகிற வழியிலே கர்த்தர் அவனை கொல்ல பார்த்தார். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் தானே அவனை அழைத்தார். ஆண்டவர் தானே அவனை எகிப்துக்கு போன்னு சொன்னாரு. எதற்கு கொல்ல பார்த்தார்? கேள்வி வருகிறதல்லவா? அன்பான தேவ பிள்ளை, காரணம் இருக்கிறது. மோசே யார்? ஒரு எபிரேய பிள்ளை, ஆண்டவருக்கு நியமிக்கப்பட்ட பிள்ளை, ஆண்டவருக்காக பிரித்தெடுக்கப்பட்ட குடும்பங்களிலே கோத்திரங்களில் இருந்து வந்தவன். அவனுக்கு தெரியாத விருத்த சேதனம் என்கிற ஒரு உடன்படிக்கை கத்தரோடு பண்ண வேண்டும் என்கிற அந்த காரியம் மோசேக்கு தெரியாதா? தெரிந்திருக்கும். ஆனா அது அவன் பெருசா நினைக்கல பிரியமானவன். ஏன்னா அவன் 40 வருடம் வனாந்தரத்துல வாழ்ந்துட்டான். அவன் இப்படியே இருந்துடலான்னு ஒருவேளை நினைச்சிருக்கலாம். ஆனா பாருங்க, ஆண்டவர் கொல்ல பார்த்தாருன்னு இருக்கு. ஆண்டவர் இரக்கமுள்ளவர் அல்லவா? அவன் உடன்படிக்கை ஆண்டவரோடு பண்ணணும். உடன்படிக்கை பண்ணாதான் அவனை கொண்டு ஆண்டவர் அடுத்த லெவலுக்கு அவனை கொண்டுட்டு போக முடியும். பார்வோன்ட்ட போய் நிக்கணும். விருத்த சேதனம் என்கிற உடன்படிக்கைக்குள்ள அவன் கடந்து வரணும். விருத்த சேதனம் ஒரு பிள்ளை எடுத்தால்தான் அவன் ஆண்டவருடைய பிள்ளை என்று திடப்படுத்தப்படுகிறான். அன்பான தேவ பிள்ளையே, புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஞானஸ்தானம், பரிசுத்தாவியானுடைய அபிஷேகம் இதெல்லாம் நமக்கு உடன்படிக்கையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நம்ம எடுத்தாதான் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று அறியப்படுவோம். உலகத்தின் மனிதர்களா நம்ம எங்க போய் நிக்கணும்னாலும் இதெல்லாம் நமக்கு தேவை. பிரியமானவர்களே, மோசைக்கு அதை இன்சஸ்ட் பண்றதுக்காக தான் ஆண்டவர் பாருங்க அங்கே அவருக்கு எதிர்ப்படுகிறார். இப்பொழுது மனைவியாகிய சிப்போராள் ஒரு மீதியான் தேசத்து பெண்மணி, அவளுக்கு தெரிந்திருக்கிறது. மோசே சொல்லி இருப்பார் ஒருவேளை அவள் மனைவி இடத்துல,
சிப்போராள் கருக்கான ஒரு கல்லை எடுத்து தன் புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து அதை அவன் கண்களுக்கு முன்பதாக எறிந்து, நீ எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்று சொல்லி அங்கு ஒரு விருத்த சேதனம் நடைபெறுகிறது. ஆண்டவரோடு ஒரு உடன்படிக்கை, அவளுக்கும் ஹஸ்பண்டுக்கு இடையில ஒரு உடன்படிக்கை அப்படியாய் அங்கே உண்டாகிறது. அதன் பின்பு ஆண்டவர் அவனை அங்கே கொண்டு போகிறார். அங்கே ஆரோனுக்கு அதன் பின்புதான் ஆரோனுக்கு கட்டளை போகிறது, நீ எதிர்கொண்டு போ, மோசே வருகிறார். அவனோடு போனோன்னு சொல்லி ஆண்டவர் அங்கே ஆரோனை அனுப்புகிறார். பிரியமானவர்களே, அவர்கள் சேர்ந்து இருவருமாய் பல காரியங்களை பார்வோனுடைய அரமனையிலே போய் செய்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளையே, கீழ்ப்படிதலின் ஆசீர்வாதம். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டு அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் அவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார், வல்லவராயிருக்கு. மோசையை கொண்டு செய்தார் அல்லவா? இந்த காலை வேளையிலே நம்மோடும் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். மோசே கீழ்ப்படிந்த போது, தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த போது குடும்பமாய் நிற்கிறார்கள். தன்னந்தனி அல்ல, ஹஸ்பண்ட், மனைவி, பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து போறாங்க. அதுவே ஒரு பெரிய ஆசீர்வாதம். அங்க போற வழியில அவரோடு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். பாருங்க, விருத்த சேதனம் என்ற உடன்படிக்கைக்குள்ள இந்த குடும்பத்தை கொண்டு வந்து ஆண்டவருக்காக நிற்க வைக்கிறார். பார்வோனுடைய அரமனையில் எவ்வளவு பெரிய தலைவராக நிற்க வைத்து 6 லட்சத்துக்கு மேலான ஜனங்களை வனாந்தரத்துல வழி நடத்தக்கூடிய ஒரு திறமையை மோசேக்கு கொடுத்தார். ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கும்போது ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். இந்த காலை வேளையிலே அவருடைய வார்த்தை விசுவாசி. அவர் என்னோடு இருக்கிறார். அவர் இருக்கிறேன் என்ற நாமம் உள்ளவர். என்னோடு இருக்கிறார். நான் எந்த சூழ்நிலைமையில இருந்தாலும் என்னோடு இருந்து அவர் எனக்கு உதவி செய்ய வல்லவர் என்கிற வார்த்தை இந்த நாளிலே அறிக்கை செய்வோம். ஆண்டவர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே செய்வார்.